இப்போ நம்ம எல்லாருமே ஏன் இன்னும் பின்தங்கி நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், எப்பயோ நடந்த விஷயங்களை மனசை வச்சுக்கிட்டு இருக்கோம். பல காலங்கள் போயிட்டுருக்கு, ஆனால் மனசு அந்த வடுவாக நிற்கிது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மனசில் சுமையாக இருக்குது. அதில் பாதிப்பை ஏற்படுத்திகிட்ருக்கு. நேரங்காலத்தை எதிர்பார்த்துட்ருக்கோம், அல்லது நல்லா முடிஞ்சு வெளியே பரப்பிட்டுருக்கோம். எனக்கு ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பேசுவேன், அப்படி பேசுவேன். அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அது தோதாமல் அமைஞ்சுன்னு சொன்னால், என் மனசு என்ன இருக்கோ அது தோதாக அமைய ஆரம்பிக்கும். என்ன போல் வாழும். நான் கெட்டதை நினச்சிட்டு சொன்னால் அந்த கெட்டதை பரப்புறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். நான் நல்லது நினச்சிட்டு அது பரவலுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். நான் நன்மையின் பக்கம் இருந்தேன்னு சொன்னால், நல்லது விரும்பிட்டு சொன்னால் நன்மையின் பரவலாக ஒரு சூழ்நிலை உருவாகுது. நான் கெட்ட எண்ணத்தை விட்டுறேன்னு சொன்னால் அந்த கெட்ட பரப்புறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகுது. அவங்களும் அவங்கள பற்றி ஏதாவது சொல்லுவாங்க, நம்மளும் 2 சேர்த்து பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து போஞ்சிட்டு இருக்க வேண்டியதான். எதுக்காக நம்ம ஒன்று சேர்க்கலான்னு சொன்னால், நீங்கள் 2 ரூபா தனித்தனியாக ஒன்று சேர்க்குற காரணம், நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருக்கான். அது கணவனையாக இருக்கலாம், அல்லது சில நட்புறவுகளாக இருக்கலாம். ஒரு 2 பேர் 4 பேர் நம்ம அப்போ சேர்த்து காரணம் சந்திக்கிற காரணமே நன்மைகளை பரிமாறிக்கிறீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்று சேர்த்து உணர்வோட நீங்கள் ஒருத்தர் திருத்திக்கிறீங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைவேற்றுறீங்களா. நம்ம அந்த மாதிரி பேச வேண்டாம், 2 அப்படி போகணும், நல்ல பேச்சில் பேசுகிறீங்களா, சமாதி எப்படி பேசுகிறீங்களா, இவன் பார்க்குறான். நம்ம அப்படி இருக்கிறோமா. என் மனசில் அந்த கெட்டது பதிஞ்சிருச்சு, அது விளையக்கூடிய நேரத்தில் யாராவது வந்துடுறாங்க, அது விலை அதில் தேவையில்லாத பேசி நிறைய பாவம் சம்பாதிச்சிடும்.